Hi everyone, இந்த வீடியோவில் இன்கிரிட் பர்சாத் எழுதின த ஸ்வீட் சாப் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்கிரிட் பர்சாத் இவங்க வந்து ஒரு ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ பாண்ட் ரைட்டர், ஒரு ஆர்டிஸ்ட், அகாடமிஷியன். இவங்க வந்து யூகேல வாழ்கிறாங்க. இந்த ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ அப்படிங்கிறது ரிப்பப்ளிக் ஆஃப் ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ. இது வந்து சதர்ன் மோஸ்ட் ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி, கரீபியன் ஐலாண்டில் இருக்கிற ஒரு கண்ட்ரிங்க. இதில் நிறைய குட்டி குட்டி ஐலாண்ட்லாம் இருக்குது. இதை சுற்றி ஒரு 11 கிலோமீட்டர் நார்த் ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் வெனன்சுலாவில் அதில் வந்து அதிலிருந்து வந்த ஒரு ரைட்டர் தான் இன்கிரிட் பர்சாத் அப்படிங்கிற ஒரு லேடி. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் புக் வந்து லவ் ஆஃப்டர் லவ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இவங்க வந்து 2020 வந்து கோஸ்டோ புக் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஃபர்ஸ்ட் நாவலுக்காக அந்த கோஸ்டோ புக் அவார்ட் அப்படிங்கிறது வாங்கியிருக்காங்க. சரி வாங்க, இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹார்ட் மெல்ட்டிங் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இதனுடைய ஒரு ப்ரீஃப் அனாலிசிஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த ஷார்ட் ஸ்டோரி ஏன் இவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். 2018 த ஸ்வீட் சாப் அப்படிங்கிற இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி வந்து ஒரு பிபிசி ஷார்ட் ஸ்டோரி அவார்டு அப்படிங்கிறது வாங்கியிருக்குங்க. ஏன்னா பிபிசி வந்து நேஷ்னல் ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிறதுல ஒரு கண்டெஸ்ட்டில் 2018 இந்த பர்டிகுலர் இன்கிரிட் பர்சாத் எழுதின த ஸ்வீட் சாப் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரிக்காக அவங்க அவார்ட் வாங்கியிருக்காங்க. மோரோவர் இவங்க அதாவது இன்கிரிட் பர்சாத் எழுதுனா ஃபஸ்ட்டு ஷார்ட் ஸ்டோரி தான் த ஸ்வீட் சாப்பு. இது வந்து ஒரு ட்ரினிடாடியன் டைலக்ட், அந்த டைலக்ட்லேயே எழுதப்பட்ட ஒரு ஷார்ட் ஸ்டோரி. அது வந்து காமன்வெல்த் ஷார்ட் ஸ்டோரி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2017 இது அவங்களோட டெபியூ ஒர்க்குக்காக மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் வாங்கியிருக்காங்க இன்கிரிட் பர்சாத். ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய தீம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கன்சிலியேஷன் தான். ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ராப்ளம், அது எப்படி ரிசால்வ் ஆச்சு, குறிப்பாக இந்த ஃபுட்டு எஸ்பெஷலி அந்த சாக்லேட் அப்படிங்கிறதுனால எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெண்டே கேரக்டர் தாங்க, விக்டர் அப்புறம் ஜான்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஜான்கிங்கிறவர் அப்பா, விக்டருங்கிறது அவங்களுடைய பையன். இந்த விக்டருங்கிறவன் வந்து ஒரு யங் மேன், ட்ரினிடாடில் வாழ்கிறான். அவங்க அப்பாட்ட இருந்து தனித்து விடப்பட்ட ஒரு பையன். ஜான்கிங்கிறது தான் விக்டருடைய அப்பா, சரி தானே. அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் டையிங் ஸ்டேஜில் இருக்கிறாரு. ஏன்னா விக்டரும் ஜான்கியுமே ரொம்ப வருஷமாக பேசினது கிடையாது. ஏன்னா அவங்க ஜான்கி வந்து அவங்களுடைய ஒய்ஃப், அதாவது விக்டருடைய அம்மாவை வந்து கை விட்டுட்டு போனவர், தனிமைப்படுத்தி விட்டுட்டு போனவர், ரொம்ப வருஷமாக அவங்க கூட காண்டாக்டில் இல்லைன்னு வைங்களேன். அதனால விக்டருக்கு வந்து ஜான்கி மேலே ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ரொம்ப வருஷமாக பேசாத பையன்தான், ரொம்ப கோபத்தோடு இருக்கிறவர் தான். இருந்தாலும் ஒரு பாயிண்டில் அப்பா டையிங் ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் இல்லையா, போய் மீட் பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் வந்து அப்பாவை பார்க்க போகிறான். இந்த ரீயூனியன், இது வந்து ஒரு ரீயூனியன் மாதிரி தான். அவங்க வந்து அப்பாவை ரொம்ப வருஷம் கழித்து மீட் பண்ணுறாரு. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது அமைதியாகவே இருந்துடுறாரு, எந்த வார்த்தையும் பேசலை. கோபங்கள் தான், அந்த மனசில் உள்ள அந்த கோபம், வெறுப்பு அதுதான் வருது. அந்த வெறுப்பு வந்து அவரை பேச விடாமல் ஆக்குது. கம்ப்ளீட்டாக பேசாமல் இருக்கிறாங்க. ஒரு பாயிண்டில் என்ன ஆகுதுன்னா, அப்பாவை பார்க்க போகிற விக்டர் வந்து சாக்லேட் கொண்டு போகிறார். சாக்லேட் என்ன அப்படின்னா இவருடைய சைல்ட்ஹுட் ஃபேவரட்டான சாக்லேட் அது. ஸோ அதை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது ஒரு அப்பாவை கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்பா வந்து இறக்க போகிறாருங்கிறது தெரியுது. அந்த டையிங் ஸ்டேஜில் இருக்கிற அப்பாவுக்கு இவர் கொண்டு போய் கொடுக்குற சாக்லேட்டுங்கிறது இவர் சைல்ட்ஹுட், அதாவது விக்டர் சைல்ட்ஹுட் ஸ்டேஜில் இருக்கும் பொழுது அவங்க அப்பாவும் பையனும் ஷேர் பண்ணிக்கிட்ட அந்த சாக்லேட், அதே மாதிரியான சாக்லேட், அந்த ஒரு உணர்வு, அந்த மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாமே ரொம்ப கனெக்டட் டு த ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரியை படிக்கும் பொழுது உங்களுக்கே அந்த பேஷன் வந்து வரும். ஏன்னா ஒரு ஃபாதர் சன் அல்லது ஒரு டாட்டர் மதர், அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப், அந்த சைல்ட்ஹுட் டேஸில் நடந்த ஒரு மொமெண்ட்டு. அந்த சாக்லேட்டை, அவருடைய ஃபேவரட்டான சாக்லேட்டை கொண்டு போய், சைல்ட்ஹுட் ஃபேவரட் சாக்லேட்டை கொண்டு போய் விக்டர் வந்து தன்னோட அப்பாவான ஜான்கிக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கொடுக்குறாரு, ஃபீட் பண்ணுறாரு. அதை சாப்பிட கூட முடியாத ஒரு மொமெண்ட்டு. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு பாண்டிங், ஒரு வேர்ட்லெஸ் பாண்டிங்னு சொல்லலாம். அதாவது அவங்க கான்வர்சேஷன் எதுவும் வச்சுக்கல அவங்களுக்குள்ளே, இருந்தாலும் அந்த கான்வர்சேஷனை மீறின ஒரு பந்தம் மாதிரி அந்த இடத்துல உருவாகுது. அது வந்து அவங்களுடைய கான்ஃப்ளிக்டை வந்து, அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி. இப்போ அந்த சாக்லேட் கொண்டு போனா இல்லையா, அது வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். மோரோவர் மெமரி, அது சைல்ட்ஹுட்டில் ஃபேவரட்டாக இருந்த ஒரு சாக்லேட்டை இப்பயும் வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த சைல்ட்ஹுட் கனெக்ஷன் வந்து திரும்ப வருது. இப்போ வந்து
அப்பாவுடைய கண்டிஷன் ரொம்ப வர்ஸ்ட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் விக்டர் வந்து அப்பாவை பார்த்ததுக்கப்புறம் திரும்ப திரும்ப மீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி அவள் போய் விசிட் பண்ணுறான். அவனுக்கே தெரியுது இப்போ வந்து அப்பா ரொம்ப வீக்காக தான் இருக்கார், இப்போது மனம் திருந்துறாரு, இந்த இடத்துல போய் நம்ம முறுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத உணர்றாரு விக்டர். அப்புறம் வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஸ்டோரி தான். ஒரு கேர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எதிர்பார்க்குற ஒரு அப்பா இப்போ வந்து நம்ம அவர் கூட இல்லை அப்படின்னா நம்ம ஏன்னா அவருடைய அந்த அமைதி, அவருடைய அந்த ஒரு தவிப்பு, ஏக்கம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அப்பாலஜைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மொமெண்ட்டில் தான் இருக்கிறாரு. இந்த இடத்துல போயிட்டு நானும் போய் ஆர்கியூ பண்ணணுன்னு தேவையில்லை, இது வந்து ஒரு லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தான் அப்படிங்கிறத அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. மெயினாக இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து அந்த ரெக்கன்சிலியேஷன் அண்ட் ஃபர்கிவ்னஸ், அப்புறம் அந்த பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் அதை காட்ட நினைக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த பவர் ஆஃப் ஃபுட்டு, அந்த பவர் ஆஃப் சாக்லேட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அந்த சைல்ட்ஹுட் ஒரு சாக்லேட் வந்து இப்போ அதை எப்படி சால்வ் பண்ணுறதுக்கோ அதுதான் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்குங்கிறதையும் சொல்ல நினைக்கிறாங்க. ரொம்ப எமோஷ்னலி காம்ப்ளெக்ஸான ஒரு ஷார்ட் ஸ்டோரிங்க. ஏன்னா விக்டர் தான் நரேட்டர், நமக்கு ரொம்ப டீப்பாக அஃபெக்டான ஒரு பர்சன். ஏன்னா அவனுடைய சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து அவங்க அப்பா அவனை திட்டினதாக இருக்கட்டும், அவங்க அப்பா அவனை டார்ச்சர் பண்ணதாக இருக்கட்டும், அவங்க அம்மாவை வந்து தனிமைப்படுத்தி விட்டுட்டு போன ஒரு அப்பா தான். பட் இவ்வளோ ப்ராப்ளம், இவ்வளோ ட்ராமாவை ஃபேஸ் பண்ணி வளர்ந்தவர் தான் நம்ம விக்டர், சரிதானா? அதனால நிறைய முறை அவன் தவிச்சிருக்கான், போய் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயந்தான். அவங்க அப்பா டைம் ஸ்டேஜில் இருக்கார், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு முடிவு எடுத்த ஒரு மொமெண்ட்டு. அதுக்கப்புறம் அவனை சரி ஓகே இது ஒரு விஷயம் கிடையாது, அந்த சாக்லேட் ஊட்டினா இல்லையா, அதுவே வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் மாதிரி தான். இந்தாங்க சரி ஓகே, பழசெல்லாம் மறந்து போகலாம், பழசு வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிற கேரக்டர் தான் நம்ம விக்டர். அதே மாதிரி ஜான்கி இருக்கார் இல்லையா, அப்பாவோட விக்டருடைய ஃபாதர், அவர் வந்து ரொம்ப இவன் சின்ன பையனாக இருக்கும் பொழுது அந்த ஜான்கி வந்து ஃபேமிலியை விட்டுட்டு போனது மட்டும் இல்லாமல் ரொம்ப வைலண்ட் பிஹேவியர் உடையவர் தான் அவங்க அப்பா. அவருடைய பாஸ்ட் டேஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரிலேஷன்ஷிப்பு, அவங்க அம்மாவை திட்டுறது, அவனை அடிக்கிறது, இந்த மாதிரி இருந்தவர் தான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பெட்ரெட். இது வந்து ஒரு லைஃப் ரியாலிட்டியும் காட்டுங்க. நம்ம எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆடவும் கூடாது, அதே மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணவும் கூடாதுங்கிற மாதிரியான ஒரு லைஃப் ரியாலிட்டி சொல்கிற ஒரு சம்பவம் மாதிரி தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி அமைச்சிருப்பாங்க நம்ம ரைட்டர். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா உடம்புக்கு முடியாமல் பெட் ரிடனாக வீக்காக பேசக்கூட முடியாத ஒரு மொமெண்ட். அவர் பேச நினைக்கிறது ஒன்லி ஜெஸ்டர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் மூலியமாக தான் அவர் பேசுகிறாரு. அவருடைய கஞ்சாடை அவர் பேச முடியல தான், ஜான்கியால் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக பேச முடியல. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா முடியாமல் இருக்கிறதுனால அப்படி மனம் திருந்தணும், ஓகே தான் எதுனாலும் வந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி தான் அவர் இருக்கார். ஏன்னா அவரே பேச முடியாத ஒரு மொமெண்ட்டில் இருக்கார் இல்லையா. அவர் டைரெக்டாக அப்பாலஜைஸ்லாம் பண்ணல, ஆனால் அவருடைய அந்த வில்லிங்னஸ் டு அக்செப்ட், விக்டருடைய கேரை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு மொமெண்ட்டாக இருக்கட்டும், அவன் வந்து சாக்லேட் கொண்டு வந்ததை அவர் சாப்பிட்ட ஒரு மொமெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே எதை காட்டுது அப்படின்னா ஒரு ரிடம்ஷன் மாதிரி தான். ஓகே, மனமாற்றம், ஒரு ரெக்கன்சிலியேஷன். அந்த இனிமே என்ன பண்ண போகிறோம், இனிமேல் நம்ம இந்த கோபப்பட்டு முறுக்கி சண்டை போட்டு அடிச்சு இதெல்லாம் பண்ணுறதுக்கு உடம்புல தெம்பும் கிடையாது. அப்போ அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம அந்த லவ் அண்ட் கேர் தான் தேவை அப்படிங்கிறத காட்ட நினைக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. 2 கேரக்டர் தான். அந்த ஸ்வீட் சாப் அப்படிங்கிறது எவ்வளோ சாக்லேட்டுடைய அந்த டைட்டிலே வந்து ஒரு மெட்டஃபாரிக்கல் டைட்டில் மாதிரி தான். சாக்லேட்ங்கிறது ஸ்வீட்னஸ் தான், பட் அந்த பிட்டர் ரிலேஷன்ஷிப்பை எவ்வளோ தூரம் ஸ்வீட்டன் பண்ணியிருக்கு அந்த சாக்லேட்டை அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. அண்ட் விக்டர் அண்ட் ஜான்கி அந்த ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்பை சொல்ல நினச்சிருக்காங்க. சாக்லேட்டுங்கிறதே ஒரு சிம்பாலிக் கான்செப்ட் தான், ஏன்னா அதை சுற்றி தான் இந்த ஸ்டோரி நடக்கிற மாதிரி. அந்த சாக்லேட் எவ்வளோ விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு பாருங்களேன், அவங்களோட பாஸ்ட் மெமரிஸ், அப்புறம் இப்போ அந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கம்ஃபர்ட் பண்ணதும் அந்த சாக்லேட் தான். அப்புறம் அந்த எமோஷ்னல் பாண்டு, அவங்க என்ன தான் அவங்க அப்பா சைல்ட்ஹுட் டேஸில் அடிச்சிருந்தாலும் அந்த ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்பை திரும்ப புதுப்பித்தது இந்த சாக்லேட் தான். விக்டர் ஜான்கி அவனுக்கு அப்போ சைல்டாக இருக்கும்பொழுது அவங்க அப்பா வந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, இது வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் கொடுத்ததை இன்னும் என்னால் ஞாபகம் வச்சுருக்கிறேன். ஏன்னா தான் அப்பா வந்து ஃபேமிலியை விட்டுட்டு போயிருந்தாலும் இப்போ என்னால் அந்த பாஸ்ட் மெமரிஸை நான் நினச்சி பார்க்குறேன், எனக்காகவும் எங்கள் அப்பா வாழ்ந்தார் அப்படிங்கிற அந்த பாஸ்ட் பெயினுக்கும் அந்த ப்ரெசண்ட்டுடைய அந்த ஹீலிங் மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ண அந்த ஒரு சிச்சுவேஷனையும் ஒரு பிரிட்ஜிங் மாதிரி பண்ணது அந்த சாக்லேட் தான் இல்லையா, அதை சொல்ல நினைக்கிறாங்க. 2வது விக்டர் வந்து, அதாவது அந்த பையன் வந்து ஜான்கிக்கு வந்து கையால் எடுத்து அந்த சாக்லேட்டை ஊட்டின ஒரு விஷயம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் இல்லையா ஜான்கி. ஸோ இதுவுமே அவங்க மன்னிச்சாச்சு,
இனிமேல் எதுவுமே கிடையாது, இனிமேல் அந்த மாதிரி பழசுலாம் வேண்டாம், இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே சண்டை வருதுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் அண்ட் மொமெண்ட் நடந்துருச்சு அப்படின்னா அந்த பாஸ்ட் தேவையில்லை, அந்த இன்டிமேசியை தான் நம்ம மெயின்டைன் பண்ணணுமே தவிர திரும்ப திரும்ப அந்த பாஸ்ட்டை வேண்டாங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்லலாங்க. அண்ட் அந்த நரேட்டிவ் பார்ட் அப்படின்னாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். நம்மளையே வந்து திரும்ப எமோஷ்னல் ஆகி கொண்டு போய் விட்டுரும். ஒரு சின்ன விஷயந்தான், அந்த தப்பு நடந்து பல வருஷங்கள் ஆனாலும் அதை கேரி அவுட் பண்ண ஒரு விஷயம் இப்போ ரிசால்வ் பண்ண ரெடியாக இருக்கிற 2 பேர் அந்த சாக்லேட்டால் ரிசால்வ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்வீட் சாப் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய கான்செப்டே. இல்லை நிறைய குட்டி குட்டி லைன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இப்போது இவன் நம்ம விக்டர் தான் நரேட் பண்ணுறாரு இல்லையா, வாட் ஹி வாண்டட் வாட் ஐ கேவ் ஹிம் வாஸ் சாக்லேட். அவர் என்ன இது கேட்டார், நான் கேட்டது இது சாக்லேட் தான். அப்படிங்கும்போது எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி தான். சாக்லேட்டுங்கிறதே ஒரு மெட்டஃபாரிக்கல் கான்செப்ட் தான். சாக்லேட்டுங்கிறது இந்த இடத்துல லவ், ஃபர்கிவ்னஸ், அப்புறம் எங்களுடைய கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. அப்போது பீஸ் தான் அவர் எதிர்பார்க்குறாரு. பீஸ் அப்படிங்கிறது ஹாப்பினஸ், சரி தானே. அப்புறம் வி டிட் நாட் டாக் அபவுட் த பாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா நான் இனிமேல் பேசணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அவரே வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக ரொம்ப வீக்காக டைங் ஸ்டேஜில் இருக்கிறாரு. அவரே அவர் எதிர்பார்க்குறது என்னது, ஸ்வீட் சாப் அப்படின்னா அந்த பீஸ்ஃபுல் லைஃப். அதுவுமே ஒரு சிம்பாலிக் கான்செப்ட், ஒரு எமோஷ்னல் ஸ்வீட்னஸ் தான் அவர் எதிர்பார்க்குறாரு. அவர் கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ நானும் அதுக்கு ரெடி தான் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிருப்பார். இப்போ இது வந்து ஃபேமிலியில் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ், அந்த ரிலேஷன்ஸ்குள்ளே இந்த மாதிரிலாம் கான்ஃப்ளிக்டோடு இருப்பாங்க. கடைசியில் உட்காந்து பேசிட்டாங்கன்னா, ஓ இந்த விஷயத்துக்கு தான்ப்பா நீங்கள் சண்டை போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை மீன் பண்ணுற ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஸோ இதான் இந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய கான்செப்ட்டுங்க. ஸ்வீட் சாப் அப்படிங்கிறது அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், அந்த சாக்லேட்டுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னா லவ், அப்புறம் மெமரி, அப்புறம் ஃபர்கிவ்னஸ் தான். ஸோ இதான் இந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி. இன்கிரிட் பிரசாத் எழுதுனா த ஸ்வீட் சாப் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.